வந்து தான் ஆகணும். எனவே லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அதில் வந்து உள்ளே வந்து நெருப்பு இல்லாமல் வந்து புகையாது, நெருப்பு இல்லாமல் புகையாது. எனவே அந்த நெருப்பு இல்லாமல் புகையாது என்ற ஒரு நிலையில் கத்திரிக்காய் மலிந்தால் கடை தெருவுக்கு வரும். விரைவிலே பார்த்தீங்கன்னா என்ன வந்து காங்கிரஸுக்கு திமுக அந்த உறவு என்பது வெட்ட வெளிச்சமாகிவிடும். நெருப்பை யார் அணைப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திமுக அணைப்பாங்களா, தாவேக அணைப்பாங்களா? அதாவது எங்களை பொறுத்தவரையிலும் சரி, அவர்கள் அடைத்தாலும் சரி, அடைக்காவிட்டாலும் சரி, அடைத்து கொண்டாலும் சரி, எங்களை பொறுத்தவரையில் மாபெரும் வெற்றி தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவுடைய அரசு பொதுச் செயலாளர் தலைமையிலே மலரும். இதுதான் நான் சொல்ல முடியும். முதல்ல நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஸ்கிரிப்டை வந்து மனப்பாடம் பண்ணி பேசுறது ரொம்ப ஈஸி. அது யார் வேணாலும் பேசலாம் ஸ்கிரிப்டை. அது ஆக்ஷன் ஏற்கனவே அவர் வந்து ஒரு கைத்தேர்ந்த ஒரு நடிகர். அதாவது அவர் சொல்லித்தர தேவையில்லை, எப்படியெல்லாம் வந்து பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து அவர் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக வெளிப்படுத்த முடியும். நான் என்ன சொல்கிறேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்றேன். ஏங்க ஒரு தடவையாவது வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுமா இல்லையா? இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன கேள்வினாலும் நான் ப்ரிப்பேர்டாக இல்லையா? இல்லை, ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸாக சொல்கிறேன்ல. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து இங்கே சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும், திராணி வேணும். அந்த தில்லு திராணி இல்லாமல் ஏன்னோ இவரு தான் தில்லு திராணி இருக்க மாதிரி வந்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் யார் டைரக்டரு? ஆதவ அர்ஜுனாவும் அருண் தான் டைரக்டரு. இவர் வந்து ஸ்கிரிப்டில் படிக்கிற ஒரு வசனத்தை படிக்கிற ஒரு நடிகர். அப்படி தான் பார்ப்பாங்க. திமுக கூட்டணியை எல்லாருமே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அறிவாலயத்தில் வச்சு பேசுகிறாங்க. நாம டெல்லி போகிறோம் அப்படின்றத குற்றச்சாட்டாகவும் இருந்துகிட்டே இருக்கு. டெல்லி போய் பாஜக பேசிட்டு வரோம். இதை எப்படி பார்க்குறோம்? யார் சொல்கிற? தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கூட பொதுவாகவே வந்து ஒரு கூட்டணி கட்சிகள்ன்றது பரஸ்பர ஒரு இது இருக்கும், அந்த பரிமாற்றங்கள். அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும் ஒழிய அது ஒரு குறுகிய கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது. அதிமுக கூட்டணி கட்சிகள் வந்து அதிமுக கேட்காம நாங்கள் பாஜக கேட்டு போயிருவோம் சொல்றாங்க. இந்த மாதிரியான நிலைப்பாடு எப்படி சாப்பாருங்க? குறிப்பாக அமமுக இது ஏற்கனவே பொதுச் செயலாளர் பற்றி தெளிவுபடுத்திட்டார். அவர் தெளிவுபடுத்திட்ட பிறகு நான் என்னதுக்கு பதில் சொல்லதில்ல. நீங்கள் ஏற்கனவே பொதுச் செயலாளர் தெளிவுபடுத்துறது கேட்கலையா? மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. அது அவர் பொதுச் செயலாளர் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பொதுச் செயலாளர் தெளிவான பதிலை சொல்லிவிட்டதில்ல. மேற்கொண்டு நான் எந்த கருத்து சொல்ல முடியாது. தமிழகத்திற்கான பெண்கள் பாதுகாப்பாக ஆமாம், அதுதான் இப்போ என்னன்னா, இவர் ஆரம்பத்தில் என்ன சொன்னார், வாங்க ஆட்சியில் பங்கு தரோம், வாங்க அதிகாரத்தில் பங்கு தரேன்னாரு. ஒருத்தரும் வரல. ஒருத்தராவது போனாங்களா? தாவேக பக்கம் போகவே இல்லை. போகாதனுடைய விளைவு இப்போ ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கடைசியில் மனுஷனை கிடைக்கிற கதையாக இப்போ எங்கள் பக்கம் திரும்பிக்கிறாரு. அதனால் எங்கள் பக்கம் திரும்பினா வீணாக வந்து வாங்கி கட்டிக்கிற ஒரு நிலைமை தான் நிச்சயமாக தாவேகாவுக்கும் திரு விஜய்க்கு ஏற்படும். முதல்ல அதை தெரிஞ்சுக்க. முதல்ல தமிழகத்தில் பெண்கள் அதிமுக கூட்டணியில் அதிகமான தொகுதிகளை கேட்குறாங்க. அதிமுக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அந்த தொகுதிகளை கூட பாஜக அதிகமாக கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து உரிய நேரத்தில் வந்து நடக்கும்னு சொல்லி பூஜா சொல்லியிருக்காரு. அதே தான் என்னுடைய பதில். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், திமுக பொறுத்தவரையில் ஒரு மிக 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 ஒரு படுதோல்வி தமிழ்நாட்டில் வந்து அடையிற ஒரு சூழ்நிலையில் இப்போ அரசு பணத்தை முழுமையாக வாரி இறக்கிறார். என்ன தான் அரசு பணத்தை வாரி இறைச்சாலும் வெற்றி பெற முடியாது. படுதோல்வியை தான் திமுக சந்திக்கும். அந்தளவுக்கு இப்போ நெல்லை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாங்குநேரில் இரட்டை கொலை, அதே போன்று பல இடங்களில் பார்த்தா சட்ட ஒழுங்கு சீரழிவு. முழுமையாக வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு கஞ்சாவிலும் போதை வஸ்துகளாலும் அதே போன்று பல்வேறு அடாவடித்தனங்களாலும் இன்றைக்கி தமிழ்நாடு சீரழிந்து ஒரு பாதுகாப்பற்ற நிலை இருக்குது. இவர் சொல்கிறார் பெருமையாக, நாங்கள் ஆட்சிக்கு வந்து 1 லட்சம் ரூபா உங்களுக்கு மிச்சன்றாரு. எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து அண்ட புழுகு ஆகாச புழுகு சொல்கிறதுக்கு ஒரு அளவு இல்லையாது. 1 லட்சம் ரூபா மிச்சம் உங்களுக்கு தான் நான் கேட்குறேன். சொத்து வரி ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி ஏற்றிட்டாங்க, மின்சார கட்டணத்தை 3 முறை ஏற்றிருக்காங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க. இவ்வளவும் ஏற்றுனா ஒரு மாதத்துக்கு விலைவாசி உயர்வு, பால் விலை உயர்வு, அப்புறம் வந்து மின்சார கட்டணம் 3 முறை உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, மாதம்
சராசரியாக அம்மாவுடைய அரசில் ஒரு குடும்பம் செலவு பண்ணது போக இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபா கூடுதல் செலவு நடுத்தர வர்க்கம். அதே மாதிரி வந்து நடுத்தர வர்க்கத்துக்குள்ள ஏழை எளிய மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 ரூபா. அப்போ ஒரு மாதத்துக்கு 15 வருஷத்துக்கு எவ்வளோ? 1.5 லட்ச ரூபா. இந்த 5 வருஷத்துக்கு எவ்வளோ பண்ணியிருக்காங்க அவங்க? 6-7 லட்சம் ரூபாய் அளவுக்கு இந்த அரசாங்கத்தால் குடும்பத்துக்கு வந்து பல்வேறு வரி உயர்வுகளாலும் விலைவாசி உயர்வுகளாலும் மின்சார கட்டணங்களும் செலவு செஞ்சுட்டு பெருமை அதில் என்னென்னா 1 லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து வருஷத்துக்கு நாங்கள் வந்து மிச்சப்படுத்தி கொடுத்துருக்கலாம். இது வந்து ஜம்மு காலத்தில் வடிகட்டின புழுகு இல்லையா, அந்த மாதிரி புழுகை கெட்டிக்காரன் புழுகு 8 நாள்னுவாங்க. அந்த மாதிரி ஸ்டாலின் புழுகு 8 நாள். அது தேர்தல் வரதான். தேர்தல் பிறகு நிச்சயமாக அந்த புழுகு மூட்டையெல்லாம் காணாமல் போயிடும். ஓகே. பாஜக அதிகமான தொகுதிகளை கேட்கறதாகவும் தொகுதிகளை கேட்கறாங்க. இந்த தடவை கூடுதலா கடந்த முறை விட கூடுதலா பாஜகவுக்கு தொகுதிகள் வழங்கப்படுமா? சரி, அதெல்லாம் இன்டர்னல் மேட்டர்ஸு. அதாவது ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே நடக்கிற பேச்சுவார்த்தைகள். அந்த பேச்சுவார்த்தைக்குன்னு ஒரு குழு போட்டிருக்கு. இது எங்கிட்ட தேர்தல் அறிக்கை குழு அந்த விஷயங்கள் கேட்டால் நான் சொல்ல முடியும். இந்த குழு விஷயங்கள்ல எப்படி நான் சொல்ல முடியும்? அது வந்து எதுவுமே வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குறது தான் அது கடமையும் சிறப்பும். என் வேலையை நான் பார்க்குறேன். ஓகே, அது சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லுவோம். ஒன்றும் கவலைப்பட தேவை. தமிழகத்துல பெண்களுக்கான தமிழகத்துல கூட்டணி இருக்கனால சிறுபான்மை வாக்கு வந்து வரது அதிமுக சீதரன் நினைக்கிறீங்களா? இதே சிறுபான்மை வாக்கு வந்து அதிமுக சீதரன் நினைக்கிறீங்களா? போன முறை நீங்க சொல்லியிருந்தீங்க சிறுபான்மை வாக்கு எனக்கு வரல, நான் தோத்துட்டேன் பாஜக இருக்கனாலன்னு. இப்போ இந்த முறை சீதரன் நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது அந்த காலகட்டம் வேறு இந்த காலகட்டம் வேறு. சிறுபான்மை மக்கள் இன்றைக்கி உணர்ந்திருக்காங்க. இன்றைக்கி அதாவது இந்த ஆட்சியால் முழுமையான அளவுக்கு வந்து ஒரு நன்மையும் இல்லை. சிறுபான்மை மக்கள்லாம் தேனும் பால் ஆறு ஓடுதா? இப்போ என்ன வந்து அவங்க சமூக அளவுலேயும் கல்வி அளவுலேயும் பொருளாதாரத்துலேயும் இந்த 5 ஆண்டு காலத்தில் சிறுபான்மையின மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. அதை சொல்லுங்கள் ஸ்டாலினால். சொல்லுங்கள் முதல்ல. தமிழக